நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தொட்டா அது பொன்னாகும், நான் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிறத கொண்டாடுன்றார். உன்னுடைய மீட்பை கொண்டாடு, உன்னுடைய சிருஷ்டிப்பை கொண்டாடு, சிருஷ்டிப்பின் ஆசீர்வாதங்களை கொண்டாடு, உன்னுடைய மீட்பை கொண்டாடு. எப்பேற்பட்ட சாபக்கேடிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்தார் என்பதை நினைச்சு பார்த்து கொண்டாடுன்றார். இருக்கிறீங்களா? இந்த ரெண்டு காரியத்தையும் அந்த 7ஆம் நாளில் செய்யும்போது வாழ்க்கையே பொலிவு பெறும். எதுக்கு சபைக்கு வர்றோம்? இந்த நாளை எப்படி கொண்டாடுறோம் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் தூங்குற நாளா? கிடையாது. சொல்கிறார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க கொஞ்சம் தூங்குறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை தான் நான் ரொம்ப வேலை செய்கிறேன். ஆனால் வேலை மாதிரியே தெரியல. அது என்ன அற்புதமான வேலை! கர்த்தர் செய்த நன்மைகளை அறிவிக்கிற வேலை, அதை கொண்டாடுற வேலை. நீங்களும் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு வந்தோம்? நம்ம கர்த்தரை தியானிக்கிறதுக்கு. கர்த்தர் எவ்வளோ பெரியவர், நல்லவர், எப்பேற்பட்ட காரியங்களை நமக்கு செஞ்சுருக்கிறார், எப்படி நம்மளை உண்டாக்கி இருக்கிறார், எப்பேற்பட்ட திறமைகளை, ஆற்றலை கொடுத்துருக்கிறார், எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், எப்பேற்பட்ட சிருஷ்டிப்பை உண்டாக்கி இருக்கிறார். நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு, நாம் சாப்பிட்ற ஆகாரம் முதற்கொண்டு. இந்த விழுந்து போன உலகத்தில் கூட நேற்று கூட மாம்பழம் சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்குது. ஆதாம் எவ்வளோ தான் கெடுத்து போட்டாலும் அது மொத்தமாக ஒன்றும் கெட்டு போகல, ரொம்ப நல்லா தான் இருக்குது. இயேசு வரும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிறதே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையெல்லாம் நினச்சி பார்த்து கொண்டாடுறோம். முக்கியமாக மீட்பை எண்ணி பார்க்கிறேன். பாவத்திலேருந்து விடுவிச்சிருக்கிறார், பிசாசின் பிடியிலேருந்து விடுவிச்சிருக்கிறார். அடிமை கிடையாது, நான் பொருளாதார சாபத்துக்கு அடிமை கிடையாது, நான் ஒன்றும் அடிமை கிடையாது. நான் லோன்னு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு பிழைக்க வேண்டிய இல்லை. எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. எதை செஞ்சாலும் அந்த ஆசீர்வாதம் என்னை வாழ வைக்கும். என்னுடைய வேலைக்கு மேலே அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு பயனளிக்கிறது. எனக்கு வேலை செஞ்சு நான் சம்பாதிச்சதை காட்டிலும் அவருடைய ஆசீர்வாதத்தினால எனக்கு உண்டாகிறது ஏராளமாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவன். இதை யோசித்து பார்க்குறதுக்கு இந்த ஒரு நாள் வேணாமா? ஞாயிற்றுக்கிழமை நமக்கு. அதனால தான் இந்த நாள் என்ன பண்ணார், ஒரு கனி தரும் நாளாக. இது ரொம்ப பிரயோஜனமான நாள் பாருங்கள். இந்த ஒரு நாளை வாரத்தில் எடுத்து வைக்கிறது, இது ஒரு நன்மை. ஓய்வு நாளை பற்றிய போதனை இல்லை, இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது ஒரு பெரிய நன்மை நமக்கு கொடுத்துருக்கிறார் கர்த்தர். இந்த ஒரு நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு நாள் நமக்கு வாழ்க்கைக்கே பலன் அளிக்கிறது.